தமிழக அரசுக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, இப்போ ஈசிஆரில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு மரத்தை கூட நீங்கள் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ரோடை அகலப்படுத்துகிறோம் அப்படின்றதுக்காகவும், மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைக்கிறோம் அப்படின்றதுக்காகவும் பல இடத்துல இருக்கக்கூடிய மரங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, வெட்டி அழிச்சாச்சு. ஆனால் இப்போ அந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னா, பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங், ரோடு கடை இதுதான் இருக்குது. இது இருக்கிறதுக்கு ஏன் மரம் இருந்திருக்கலாமே? சரி, மரத்தை வெட்டியாச்சு. அட்லீஸ்ட் ஒரு 10 அடிக்கு, ஒரு 20 அடிக்கு ஒரு மரங்கள் நட்டுனாச்சு என்ன பண்ணலாமே, வளர்க்கலாமே. ஏன்னா மரங்கள் இருந்தால் தான் இங்கே வந்துட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் கம்மியாகும், ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா தமிழ்நாடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெப்பநிலை மண்டலம், சரிங்களா? இங்கே மரங்கள் அதிகமாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்ற பேரில் நிறைய பில்டிங்ஸு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய கார் யூசேஜ் இருக்குது. இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏசி யூசேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஏசியோடைய அவுட்டோர் வெளியிடக்கூடிய அந்த காற்று பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹீட்டான காற்று. இப்போ அந்த காற்றெல்லாமே மற்ற அந்த வெளியில் பரவலாக கலக்கும்போது என்ன ஆகும்னா, இன்னும் நம்ம ஹீட்டு சென்ஸ் பண்ணுவோம். ரெண்டாவது நமக்கு பேர்னிங் சென்ஸ் ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப ட்ரெயின் ஆகும். தண்ணி அதிகமாக குடிக்கலைன்னா நமக்கு கிட்னி ஸ்டோன் வரும். ஸோ இப்போ மரங்கள் நமக்கு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உயிரியல் விளைவுன்பாங்க. என்னென்னா, இந்த ஒளிச்சேர்க்கை நடைபெறுதல் அப்படின்பாங்க. இதன் மூலமாக என்ன நடக்கும்னா, வாட்டர் எவாப்ரேஷன் நிறையா நடக்கும். ஸோ அப்போ அந்த மாய்ஸ்சர் காற்றுல கலக்கும்போது என்னன்னா, நமக்கு ஒரு கூலிங் தன்மையை உருவாக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நமக்கு இந்த லங்ஸ் ரிலேட்டடான டிசீஸ்லாம் வர்றதை தடுக்கும். ஸோ மரங்கள் தயவு செய்து அதிகமாக வளர்க்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. சிட்டி டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. மரங்களை வெட்டினீங்கன்னா அதற்கு ஏற்றாற் போல் மரங்களை திரும்ப நடுங்க. இது தமிழ்நாடு ஒரு வெப்பநிலை மண்டலம். ஸோ கண்டிப்பாக மரங்கள் தேவை. ரெண்டாவது யூவி, அதாவது சூரிய ஒளியினுடைய அந்த யூவி ரேடியேஷனையும் தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு மரங்களுக்கு உண்டு. அதனால் மரங்கள் இல்லைன்னா நமக்கு ஸ்கின் டிசீஸும் டெவலப் ஆகும். ஸோ இது இப்படியே கண்டினியூட்டி ஆச்சுன்னா வரக்கூடிய ஜென்ரேஷன் மேண்டட்ரியாக லங்ஸ் டிசீஸ் மற்றும் ஸ்கின் டிசீஸ் கம்பல்சரி பிறக்க போகிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இருக்கும். ஸோ இது எல்லாவற்றிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா தயவு செய்து மரத்தை நடுங்க, மரத்தை வெட்டாதீங்க. ஒரு மரத்தை நீங்கள் வெட்டுறீங்கன்னா அது உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் அழிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த வீடியோவை முழுக்க அதிகமாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வைரல் ஆகும். தயவு செய்து வெட்டின இடத்துல மரத்தை மீண்டும் நடுங்க. ஸோ அதனால் முக்கியமாக சென்னை மாநகரத்துக்குள்ளே மரங்கள் வளர்ப்பதை நம்ம ஊக்குவிக்கணும். நன்றி.